வணக்கம் முருக பக்தர்களே. உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் பழனி தண்டாயுதபாணி. ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா, பழனி மலையில் வீற்றிருக்கும் அந்த சிலை ஏன் இத்தனை நூற்றாண்டுகளாக தேயாமல் சிதையாமல் இருக்கிறது? அபிஷேகம் செய்யப்படும் பாலும் பஞ்சாமிர்தமும் சில நிமிடங்களில் எப்படி ஒரு மகா மருந்தாக மாறுகிறது? இது வெறும் கல் சிலை அல்ல, 9 வகையான கொடிய விஷங்களை ஒன்று சேர்த்து உலகையே வியக்க வைக்கும் ஒரு மருத்துவ ரகசியத்தை போகர் சித்தர் இங்கே ஒளித்து வைத்துள்ளார். நவீன அறிவியலால் கூட இன்று வரை கண்டறிய முடியாத அந்த நவபாஷான ரகசியம் என்ன? அந்த சிலையின் பின்னால் இருக்கும் அதிர வைக்கும் உண்மைகளை இந்த வீடியோவில் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். முருகனின் அருளும் சித்தர்களின் அறிவியலும் இணையும் இந்த அற்புத பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். போகர் சித்தரின் வருகையும் ரசவாதமும். பழனி சிலையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் முதலில் போகர் சித்தரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 18 சித்தர்களில் ஒருவரான போகர் சீன தேசத்திற்கு சென்று அங்கிருந்த மருத்துவ முறைகளையும் ரசவாத கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர். ரசவாதம் என்பது சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றுவது மட்டுமல்ல, மனித உடலை அழியாத நிலைக்கு கொண்டு செல்லும் காயகற்ப முறையையும் உள்ளடக்கியது. போகர் சித்தர் தனது ஞானத்தால் வருங்கால மனிதர்களுக்கு வரப்போகும் நோய்களை முன்கூட்டியே உணர்ந்தார். கலியுகத்தில் மனிதர்கள் நோய்களாலும் மன அழுத்தத்தாலும் அவதிப்படுவார்கள் என்பதை அறிந்த அவர் அவர்களுக்காக ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க விரும்பினார். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் பழனிமலை. அங்கு அவர் உருவாக்கியதுதான் இந்த நவபாஷான சிலை. இந்த சிலை வெறும் வழிபாட்டு தெய்வம் மட்டுமல்ல, இது ஒரு யூனிவர்சல் மெடிசின் எனப்படும் உலகளாவிய மருந்து பெட்டகம். நவபாஷாணத்தின் அறிவியல் கட்டமைப்பு. நவபாஷாணம் என்றால் என்ன? வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கண்டகம், கௌரி பாஷாணம், வெள்ளை பாஷாணம், மிருதார் சிங்கி மற்றும் சிலாசத்து ஆகிய 9 வகையான நச்சுப் பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவபாஷாணம். அறிவியல் படி பார்த்தால் இதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக இருந்தால் அது உயிரை பறிக்கும் கொடிய விஷம். ஆனால் போகர் சித்தர் கட்டு, கழற்று, உருக்கு எனும் சித்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி இந்த 9 விஷங்களையும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பிணைத்தார். இந்த வேதியியல் செயல்முறையை இன்று வரை எந்த ஒரு நவீன ஆய்வகத்திலும் செய்ய முடியவில்லை. இந்த 9 விஷங்களும் ஒன்று சேரும்போது அவை தங்களுக்குள் இருக்கும் நச்சுத்தன்மையை இழந்து ஒரு அபரிமிதமான மருத்துவ சக்தியாக மாறுகின்றன. இது ஒரு சாலிடிஃபைடு எனர்ஜி போன்றது. இந்த சிலை வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் சமமாக தாங்கும் திறன் கொண்டது. இதனால்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாகியும் இந்த சிலை சிதையாமல் அப்படியே இருக்கிறது. அபிஷேக தீர்த்தமும் மருத்துவ குணங்களும். பழனி முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகவும் தனித்துவமானவை. பால், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் போன்றவை சிலையின் மீது பட்டு வழிந்து வரும்போது அந்த நவபாஷாணத்தில் உள்ள மூலக்கூறுகள் அந்த தீர்த்தத்தில் கலக்கின்றன. இது ஒரு கேட்டாலிட்டிக் ரியாக்ஷன் போல செயல்படுகிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் முருகனின் சிலையின் மீது சந்தனம் பூசப்பட்டு அது காலை வரை வைக்கப்பட்டிருக்கும். அந்த சந்தனம் இராக்கால சந்தனம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சந்தனத்தில் சிலையின் மருத்துவ குணங்கள் முழுமையாக இறங்கியிருக்கும். இதனை உட்கொள்பவர்களுக்கு தீராத நோய்களும் தீரும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. நவீன மருத்துவத்தால் கைவிடப்பட்ட பல நோயாளிகள் பழனி முருகனின் அபிஷேக தீர்த்தத்தினால் குணமடைந்த கதைகள் ஏராளம். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, சித்தர்கள் நமக்காக விட்டுச் சென்ற உயர்நிலை வேதியியல் அறிவியல். சிலையின் கீழே உள்ள ரகசிய அறை. பழனி கோவில் கற்பக்கிருகத்திற்கு அடியில் ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருப்பதாக பல கதைகள் உண்டு. போகர் சித்தர் இந்த சிலையை செய்து முடித்த பிறகு அதன் அடியில் உள்ள ஒரு குகையில் ஜீவ சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இன்றும் அவர் சூட்சும வடிவில் அந்த சிலைக்கு அடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. சிலையின் பீடத்திற்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த யந்திரம் அண்டவெளியில் உள்ள ஆற்றலை ஈர்த்து அந்த சிலையின் வழியாக பக்தர்களுக்கு பாய்ச்சுகிறது. இதனால்தான் கற்பக்கிருகத்தின் முன் நிற்கும் போது ஒருவிதமான அதிர்வையும் மன அமைதியையும் நம்மால் உணர முடிகிறது. மேலும் அந்த சிலையின் கண்கள் மிக கூர்மையாக செதுக்கப்பட்டிருக்கும்.
அது பக்தர்களின் ஆக்ஞா சக்கரத்தை தூண்டும் வல்லமை கொண்டது. வழிபாட்டு முறைகளும் பலன்களும். பழனி முருகனை எப்படி வழிபட வேண்டும்? வெறும் தரிசனம் மட்டும் போதாது. பழனி மலை ஏறுவதே ஒரு பெரிய யோக பயிற்சிதான். அந்த மலையில் உள்ள மூலிகை காற்றை சுவாசித்துக் கொண்டே ஏறுவது நுரையீரலை சுத்தப்படுத்தும். தண்டாயுதபாணியை தரிசிக்கும் போது அவருடைய கையில் இருக்கும் வேல் நமது அறியாமையை நீக்கும் அறிவின் குறியீடு. பழனிக்குச் செல்பவர்கள் கண்டிப்பாக காலை நேரத்து விஸ்வரூப தரிசனத்தை காண வேண்டும். அந்த நேரத்தில் சிலையின் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அதே போல அங்கு வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் ஏன் கெட்டுப்போவதில்லை தெரியுமா? அந்த சிலையிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் அந்த பஞ்சாமிர்தத்தில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து அதை ஒரு நீண்ட கால மருந்தாக மாற்றுகிறது. இது ஒரு இயற்கை பிரசர்வேஷன் முறை. நண்பர்களே, பழனி முருகன் ஒரு வெறும் கற்சிலை அல்ல. அவர் ஒரு மகா சித்தர் நமக்காக செய்து கொடுத்த மருத்துவ அற்புதம். நம் முன்னோர்கள் அறிவியலை ஆன்மீகத்தோடு கலந்து கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த முறை நீங்கள் பழனி மலைக்கு செல்லும் போது இந்த புரிதலோடு முருகனை பாருங்கள். உங்கள் உடலில் உள்ள நோய்கள் மட்டுமல்ல, உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் அந்த தண்டாயுதபாணியின் அருளால் நீங்கும். அந்த போகர் சித்தரின் பாதங்களையும் முருகனின் திருவடிகளையும் வணங்கி இந்த ரகசியங்களை உலகறியச் செய்வோம். வேல்வேல் முருகன். ஹரோகஹரா.